பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் யுகங்கள் தோறும் அவதாரம் எடுக்கிறார். பகவான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருந்த போதிலும் குறிப்பாக பேசப்படுவது 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரங்களிலும் கலியுகத்திலே அதிகமாக மக்கள் கொண்டாடி மகிழ்வது நரசிம்ம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இந்த 3 அவதாரங்களையும் உலகம் முழுவதும் ஜெயந்தியாக நாம் கொண்டாடுகிறோம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இரண்டிலும் பகவான் மனுஷனாக அவதாரம் பண்ணினான். ராமாவதாரத்திலே மனுஷனாக அவதாரம் செய்தாலும் ராமன் ஆரம்பம் முதல் கடைசி வரை அந்த இறைத்தன்மையை காட்டிக்கொள்ளாமலேயே போய் கொண்டிருப்பான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலோ ஆரம்பம் முதல் இறுதி வரை தான் பகவான் என்பதை காட்டிக்கொண்டே இருப்பான். இந்த இரண்டிலும் வேறுபட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம். ஏனென்றால் எத்தனை நேரம் நிலைத்து நீடித்த அவதாரம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆமாம், அவதாரம் எடுத்து சில மணி நேரம் இருந்தாரா, சில நாட்கள் இருந்தாரா, சில மாதங்கள் இருந்தாரா என்று தெரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவசரமாக அவதாரம் எடுத்து பக்த பிரகலாதனை காப்பாற்றி மறைந்து போன அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம். ஆகையால் பக்திக்கு அடிபணிந்து பக்தனை காப்பாற்றிய அவதாரம் என்று சொல்லலாம். அதே நேரத்திலே கல்யாண குணசீலனாக இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் தேவைப்பட்டால் கர்ண கொடூரமான அவதாரத்தையும் எடுத்து துஷ்டர்களை சம்ஹாரம் செய்ய தயங்க மாட்டான் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அப்படி நிகழ்ந்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். தம்பி தாராக்ஷனை மகாவிஷ்ணு அழித்து விட்டார். இதற்காக உக்கிரமான தபம் இருந்து குரோத மனப்பான்மையோடு பிரம்மாவிடத்திலே ஹிரண்யகசிவானவன் மிகவும் சாதுரியமான வரங்களை எல்லாம் கேட்டு பெற்று விட்டான். அதாவது தனக்கு பகலிலோ இரவிலோ மரணம் சம்பவிக்கக்கூடாது, ஆகாயத்திலோ பூமியிலோ மரணம் நிகழக்கூடாது, விலங்குகளினாலோ தேவர்களினாலோ மனிதர்களாலோ மரணம் நிகழக்கூடாது, எந்த ஆயுதத்தாலும் மரணம் நிகழக்கூடாது. இப்பேற்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான வரங்களை எல்லாம் பிரம்மாவிடத்திலே கேட்டு பெற்று விட்டான் ஹிரண்யாசுரன். இப்படி இந்த வரங்களை எல்லாம் கேட்டு பெற்ற இரண்யன் தொடர்ந்து என்ன செய்தான்? தன்னையே இறைவன் என பிரகடனப்படுத்திக் கொண்டு தன் பெயரை சொல்லி ஹிரண்யாய நமக என்று ஊரையும் உலகத்தையும் புகழச் சொன்னான். இந்த நிலையிலே ஹிரண்யாசுரனுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் காலத்திலே நாரதனுடைய அனுகிரகத்தாலே நாராயண மந்திரத்தை கர்ப்பத்திலே இருந்த சிசுவானவன் அந்த பிரகலாதன் கிரகித்து கொண்டு விட்டான். இதைத்தான் சொல்லுவார்கள், கர்ப்பமாக இருக்கும் காலங்களிலே ஸ்திரீகள் நல்ல தெய்வீக விஷயங்களை பேச வேண்டும், அனுபவிக்க வேண்டும், தெய்வ சிந்தனை வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த பாக்கியம் ஹிரண்யகசிபு மனைவிக்கு கிடைத்து பிள்ளையும் பிறந்தான். பக்த பிரகலாதனாக வளர்ந்து வந்தான். பள்ளி படிப்பு ஆரம்பமானது. அங்கே ஹிரண்யகசிபனுடைய ஆணைப்படி ஹிரண்யாய நமக என்று சொல்லி பாடத்தை ஆரம்பித்து வைத்தார் ஆசிரியர். கேட்டான் ஒரு கேள்வி பிரகலாதன், குருவே, இறைவனுடைய பெயரை சொல்லி நாராயணாய நம என்பதற்கு பதில் என்னுடைய தந்தையின் பெயரை சொல்லி ஹிரண்யாய நம என்று சொல்கிறீர்களே, தவறல்லவா என்று கேட்டான் பிரகலாதன். ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டது. ஆகா, உண்மை பொருளை சொல்கிறானே! இந்த விஷயம் ஹிரண்யகசிபனுடைய காதிற்கு எட்டுவதற்கு முன்னாலேயே ஆசிரியர் முந்திக் கொண்டு விட்டார். ஆசிரியர் சொன்னார், பிரகலாதா, உன் தந்தை சர்வ வல்லமையும் படைத்தவன். இந்த உலகத்திலே உள்ள அத்தனை பேரும் உன் தந்தையைத்தான் இறைவனாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். அவர் நாமத்தைத்தான் எல்லோரும் கூறுகின்றோம். தேவர்களும் முனிவர்களும் மற்ற எல்லா தெய்வங்களும் கூட இரண்யமகேஸ்வரன் என்று உன் தந்தையை கொண்டாடுகிறார்கள். ஆகவே நீயும் அப்படித்தானே சொல்ல வேண்டும், அதுதானே நல்லது. எங்கே இப்போது சொல்லு பார்க்கலாம் என்று மறுபடியும் அந்த ஆசிரியர் சொல்ல பிரகலாதன் சொல்லுகிறான், நாராயண நம என்ற வார்த்தையை அழுத்தமாக சொல்லிவிட்டு அவன் திருநாமத்தை என்று வேறு ஒரு நாமத்தையும் நாம் மனத்தாலும் எண்ணி துதிக்க மாட்டேன் என்று இறுதி வரை மன உறுதியோடு கூறிக்கொண்டிருந்தான் பிரகலாதன். ஆசிரியர் விரைந்து சென்றார். பிரகலாதன் இரண்யாய நம என்று சொல்ல மறுக்கிறான் என்று கூறியதுமே இரண்யன் பயங்கரமான கோபம் கொண்டான். அசுர குலத்திற்கே பகைவனான அந்த ஹரிநாராயணன் பெயரையா என்னுடைய மகன் சொல்கிறான் என்று கோபத்தினுடைய உச்சியிலே கொக்கரித்தான். மகனே, நீ ஆசிரியனுடைய சொல்லை கேட்காமல் ஏதேதோ சொல்கிறாயாமே என்று அன்போடு கேட்டான் இரண்யன். நமக்கெல்லாம் நலந்தரும் நாராயணன் நாமத்தை நான் உரைத்த போது அதை தடுத்து இரண்யாய நம என்று தந்தையின் பெயரையே சொல்ல வேண்டும் என்றாரே, அது எப்படி சரியாகும் என்றார் பிரகலாதன். பிரகலாதா,
ஆசிரியர்கள் பெரியவர்களெல்லாம் நல்லதைத்தான் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ கேட்க வேண்டும். அகில உலகமே என் பெயரை சொல்லி போற்றுகிற போது என் மகனாகிய நீ மட்டும் அவ்வாறு செய்யாமல் விட்டுவிட்டால் நன்றாக இருக்குமா? பிரகலாதன் சொன்னான், இப்படியே நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனாக இருக்க முடியும் தந்தையே. உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களையும் படைத்து காத்து ரட்சிக்கும் பரம்பொருள் அந்த பரந்தாமன் அல்லவா? பிரகலாதன் கூறிய விஷயத்தை கேட்டதும் ஹிரண்யாசுரனுக்கு மிகவும் கோபம் உச்சக்கட்டத்திலே போய்விட்டது. குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே என்று மகனை திட்டுகிறான். காவலர்களை அழைத்தான். அவன் இரண்யாய நம என்று கூற வேண்டும், இல்லையேல் அவன் உயிரை அழித்துவிட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தான். அவனுடைய உடம்பை பறை மீது வீசினார்கள், தீயிலே தள்ளினார்கள். பிரகலாதனுடைய முகம் வாடவில்லை. ஆயுதத்தாலும் அவனை அழிக்க முடியவில்லை. அக்னியில் தள்ளியும் அவன் அழியவில்லை. மதயானையை அவன் மீது ஏகி கொடூரமாக அவனை கொல்ல முயன்றார்கள். வேகமாக சென்ற யானையானது பிரகலாதன் முன்னாலே மண்டியிட்டு திரும்பியது. எத்தனையோ வழிகளெல்லாம் அசுரர்கள் அவனை ஒழிக்க முயற்சி செய்தார்கள். அவருடைய ஒவ்வொரு முயற்சியும் படுதோல்வியே அடைந்தது. பிரகலாதனை பெரிய கல்லோடு சேர்த்து கட்டி கடலிலே தள்ளிவிட்டார்கள். கடலுக்குள் அமிழ்ந்து போவான் என்று எண்ணினார்கள். அவன் இறந்து விட்டான் என்று எண்ணினார்கள். பிரகலாதன் கடலிலே ஒரு தெப்பம் போன்று மிதந்து கொண்டே நீரினுடைய மேற்பரப்பிற்கு வந்து சேர்ந்தான். இறுதியாக கொடிய விஷத்தை வற்புறுத்தி சிவனுடைய வாயில் கொட்டினார்கள். அந்த விஷமும் பிரகலாதனுக்கு அமுதமாக தித்தித்தது. அரசே, பிரகலாதனை கொல்ல முடியாமல் தோற்று போய்விட்டோம். அசுரர்கள் வாடிய முகத்தோடு இரணின் முன் ஓடிப்போய் நின்றார்கள். இறுதியிலே தன்னுடைய மகனை தானே கொண்டு விடுவதென்று முடிவுக்கு வந்தான் இரண்யாசுரன். கோபத்தோடு பிள்ளையினுடைய முன்னே சென்றான். பிரகலாதன் சொன்னான், தந்தையே, கடவுளை நம்புங்கள், அவர் கைவிட மாட்டார். பகவானே இல்லை என்றால் எதுவுமே இல்லை. நீங்களும் இல்லை, நானும் இல்லை, இந்த வையகமே இல்லை. பகவான் நாராயணன் இந்த தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், உங்களிடத்திலும் இருக்கிறார், என்னிடத்திலும் இருக்கிறார் என்று பிரகலாதன் பலவிதமாக கடவுளை பற்றி சொல்லிக்கொண்டே போனான். அடே பயலே, இந்த தூணிலே இருக்கிறான் என்று சொல்லுகிறாயா? இதோ பார், இந்த தூணை பொறுக்குகிறேன், அவன் வருகிறானா என்று பார்க்கிறேன். அடே, என் எதிரே வரை சொல், அவனை கண்டால் நான் கண்டம் துண்டமாக வெட்டி போடுகிறேன் என்று சிரித்தான் இரண்யன். அடுத்த நேரமே இடி இடித்ததை போன்று ஒரு பெரிய பேரொலி அங்கே கேட்டது. தூணை பிளந்து கொண்டு வெளியே வந்தார் அங்கே நரசிம்மன். ஏற்கனவே பிரம்மன் கொடுத்த வரமானது கொஞ்சமும் பிசகாமல் அதே தன்மையோடு பகலுமில்லாமல் இரவுமில்லாமல் அந்த அந்தி சாய்கின்ற வேளையிலே மனிதர்களாலும் விலங்குகளாகவும் மரணம் வரக்கூடாது என்று கேட்டானே ஹிரண்யகசிபு, அதற்கேற்றால் போல மனிதனும் இல்லாமல் விலங்குகளும் இல்லாமல் அங்கே நரசிங்கமாய் ஆகாயத்திலோ பூமியிலோ எனக்கு மரணம் நிகழக்கூடாது என்று சொன்னானே, அதற்காக ஹிரண்யாசுரனை இழுத்து தன் மடியிலே வைத்துக்கொண்டு எந்த ஆயுதத்தாலும் மரணம் நிகழக்கூடாது, அதற்கு ஏற்றால் போல் தன்னுடைய கூரிய நகங்களால் அவனுடைய மார்பை கிழித்தெறிந்தார் நரசிங்கம். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுயிர் சிங்க உருவாய் உளந்துட்டு இரணியன் முன் மார்கவலம் பிளந்திட்டான் கைகளால் என்று பெரியாழ்வார் பாடினாரே, அதன்படி தன்னுடைய கூரிய நகங்களால் அங்கே இரண்யாசுரனுடைய மார்பை கிழித்தெறிந்தார் நரசிங்க பெருமாள். பெருமாளின் பயங்கரமான நரசிங்க அவதாரத்தை கண்ணுற்ற தேவர்களெல்லாம் அவரை அணுகவே அஞ்சினார்கள். திருமாலுக்கு சீற்றம் குறையாவிட்டால் பிரபஞ்சத்திற்கு என்ன தீங்கு ஏற்படுமோ என்று அஞ்சி வேதனைப்பட்டு அங்கே திருமகளிடத்திலே போய் திருமாலை சாந்தப்படுத்துமாறு வேண்டினார்கள். திருமால் இருந்த நிலையிலே அங்கே செல்லவே அஞ்சினாள் மகாலட்சுமி. பிரம்மதேவன் பிரகலாதனை நோக்கி, பரந்தாமனை நெருங்கி நீ சாந்தப்படுத்துவாயாக என்று கேட்டுக்கொண்டார். பிரகலாதன் நரசிங்கரை வலம் வந்து வணங்கினான். தேவரும் முனிவரும் கலக்கம் நீங்கி தாங்கள் சாந்தமடைந்து அருள் புரிந்து காக்க வேண்டும் என்று சிறுவன் அந்த பகவானை பக்தியோடு வேண்டினான். அவ்வளவில் நரசிங்கனுடைய சீற்றம் தணிய ஆரம்பித்தது. பிரகலாதா, உன்னுடைய பக்தி கண்டு நான் பெரும் பூரிப்படைகிறேன். நீ உன் தந்தையை திருத்த எண்ணினாய், ஆனால் அவனுக்கு முடிவு காலம் ஏற்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கும்போது வேறு எப்படி நடக்க முடியும்? வேண்டும் வரத்தை கீழ் தருகிறேன் என்று நாராயணன் கேட்க, என்றும் மாறாத பக்தியுடன் தங்கள் திருநாமத்தை நான் பூஜித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பணிந்து கேட்டான் பிரகலாதன். பிரகலாதனை ஆசீர்வதித்து மறைந்தார் நாராயணன். இப்படி அந்த நாராயணன் உக்கிர நரசிம்மனாகவும், பின்னாலே பிரகலாதனுடைய பக்திக்கு இணங்கி அங்கே சாந்த நரசிம்மனாகவும், அதற்கு பின்னாலே மகாலட்சுமியோடு சேர்ந்து லக்ஷ்மி நரசிம்மனாகவும், அதற்கு பின்னாலே யோக நரசிம்மனாகவும் அந்த பகவான் நம்ம நாராயணன் பக்த பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக எடுத்த அவதாரம்தான் இந்த நரசிம்ம அவதாரம். Let me
ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோடி ஸ்ரீதர மனோகர சட்டாபடலகாந்த பாவன பராயண பவார்த்திகர ஓம் மாம்பாகி கிருபைவ நரசிம்ம நரசிம்ம. இப்பேற்பட்ட அவதாரம் எடுத்த பெருமாள் அர்ச்சாமூர்த்தியாக 108 திவ்ய ஸ்தலங்களிலே ஒன்றான சிங்கவேல் குன்றம் என்று சொல்லக்கூடிய அகோபிலத்திலே வீற்றிருந்த கோலத்திலே எழுந்தருளி காட்சி கொடுக்கிறார். திருவங்கையாழ்வார் 10 பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அவசியம் நாம் அங்கே போய் சேவிக்க வேணும். அங்கே நரசிம்ம பெருமாளை சேவித்து சகல சௌபாகியங்களும் பெற வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மகீமகீசாக கோ பிராமணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாக சுயினோ பவந்தோ என்று சொல்லி அமைகிறேன்.